இந்த தியாகி பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகிய 3 மாபெரும் தியாகிகளின் 95வது தியாக தினத்தில் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் தோழர்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எனக்கு முன் பேசிய தோழர் தீபன் அவர்கள் ஒரு அவுட்லைன், ஒரு உருவரையை நமக்கு முன்வைத்திருக்கிறார். இன்றைய கால சூழல், எத்தகைய சூழலில் பகத்சிங்கின் நினைவு தினத்தை நாம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது பற்றி. பகத்சிங்கின் வாழ்க்கை வரலாறை நாம் படிக்கும் போது அல்லது அதை நினைக்கும் போது எல்லாராலும் தவிர்க்க முடியாத கேள்விகள் பல அவரது வாழ்க்கையில் வரும். இது மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால், இது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இந்திய வரலாறு எப்படி இருந்திருக்கும்? இது மட்டும் நிகழாவிட்டால் இந்திய புரட்சிகர இயக்கம் எப்படி இருந்திருக்கும்? இது மட்டும் நடக்காமல் போயிருந்தால் இந்திய கம்யூனிச இயக்கமே எப்படி மாறியிருக்கும் என்ற ஏக்கமான வார்த்தைகள், எதிர்பார்ப்புகள், எத்தனையோ கேள்விகளை பகத்சிங்கின் குறுகிய கால வரலாறு உள்ளடக்கியிருக்கிறது. ஆனாலும் அது நடந்துதான் விட்டது. நடந்துவிட்ட அந்த வரலாற்றில் நமக்கு கையளிக்கப்பட்ட வரலாறில் இருந்துதான் நாம் அடுத்த கட்ட வரலாறை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற மார்க்சிய படிப்பினையை நாம் நன்கு அறிவோம். பகத்சிங் அவர் ஒரு இன்றைய காலகட்டம் வரைக்கும் அவர் ஒரு பயங்கரவாதி, தனிநபர் பயங்கரவாதி என்று தவறாக சித்தரிக்கப்படுகிறார். பகத்சிங்கின் வாழ்க்கையில், வரலாற்றில் இன்று வரை பகத்சிங்கை போற்றுபவர்கள், பகத்சிங்கிற்கு கருத்துக்களுக்கு எதிரானவர்கள் என்ற பாரபட்சமே இல்லாமல் பகத்சிங்கை பற்றிய தவறான புரிதல்கள் மிக மிக அதிகமாக, பகத்சிங் வாழ்ந்த காலங்களை காட்டிலும் இப்போது மிக அதிகமாக இருக்கிறது. முகநூல்களில் பகத்சிங் சொன்னதாக வரும் மேற்கோள்களை பார்க்கும் போதெல்லாம் பகத்சிங் சொல்லாத விஷயங்கள் பகத்சிங்கின் பெயரில் பரப்பப்படுகிறது என்பதை நமக்கு மனவேதனையை தருகிறது. பகத்சிங்கே சொன்னது போல, நான் தவறாக சித்தரிக்கப்படுவதற்கு எதிராக, என்னை தவறாக புரிந்து கொண்டிருப்பதற்கு எதிராக நான் போராடி கொண்டிருக்கிறேன். என்னை தவறாக சித்தரிப்பதை, தவறாக புரிந்து கொள்வதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி என்னால் முடிந்த அளவு சக்தியோடு உறக்க சொல்கிறேன், நான் பயங்கரவாதி அல்ல. நான் ஒரு ஒழுங்கு திரட்டப்பட்ட, ஒரு திட்டமிட்ட இலக்கோடு சமூக மாற்ற பணியில் இருக்கும் ஒரு புரட்சியாளன் என்று பகத்சிங்கே சொன்ன பிறகும் கூட இப்பொழுதும் அவர் தனிநபர் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டார். அவருக்கு அந்த காலங்களில் சரியான மார்க்சிய புரிதல் இல்லை, மார்க்சிய புத்தகங்கள் கிடைக்கவில்லை. சிறைக்கு செல்லும் போதுதான் அவருக்கு புத்தகங்கள் கிடைத்தது. அதற்கு முன்பு அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோடு நேரடி தொடர்புகள் ஏற்பட்டிருந்தால் அவருக்கு இந்த தனிநபர் பயங்கரவாத நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டிருக்க மாட்டார். இது போன்ற நாடாளுமன்றத்தில் குண்டு வீசி கைதாகி தன் இன்னுயிரை அர்ப்பணித்து இந்த நாம் விரும்பத்தகாத அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்காது என்பது போன்ற உள்நோக்கத்தோடு பரப்புபவர்கள், உள்நோக்கம் இல்லாமல் இப்படி நடந்து விட்டதே என்று தனக்குத்தானே இப்படித்தான் ஒரு சமாதானத்தை, இப்படி ஆகிவிட்டது, இதனால் தான் இப்படி ஆகிவிட்டது என்ற சமாதானம்
சுயமாக தங்களை சமாதானப்படுத்திக் கொள்ளும் தோழர்களும் இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் நாம் பகத்சிங்கின் வரலாறை நாம் பார்த்தால் அவர் ஒரு ஒரு அவசரப்பட்ட இளைஞரும் கிடையாது, ஒரு கோபக்கார இளைஞனும் கிடையாது, திட்டமிட்ட செயல்பாடுகள் எதுவும் இல்லாத இளைஞனும் கிடையாது. அவருடைய வரலாற்றில் அவர் அநேக புத்தகங்களை தொடர்ச்சியாக சிறைக்கு செல்வதற்கு முன்பே கம்யூனிச இலக்கியங்களை படித்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அன்று எம்.என். ராய் தலைமையில் வெளிநாட்டில் இருந்த வழிகாட்டுதலில் முசாஃபர் அகமது, எஸ்.ஏ. டாங்கே, சௌகத் உஸ்மானி போன்ற தலைவர்களால் அப்போது நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் என்று பெரும்பாலும் அறியப்படும் தலைவர்கள் அன்று அஜய் கோஷ் தோழர் அஜய் கோஷை தவிர அவர் அப்போது பகத்சிங்கின் அமைப்பில் ஒரு தொண்டர். பகத்சிங் அவருக்கு தலைவர். அதன் பிறகு மற்ற எல்லா ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் என்று சிபிஎம் பொதுச் செயலாளராக இருந்த தோழரும் சரி, கேரளாவில் ஏ.கே. கோபாலன் உள்ளிட்ட மூத்த அந்த கால தோழர்களாக இருந்தாலும் சரி, மேற்கு வங்கத்தில் அறியப்படும் ஜோதிபாசு உள்ளிட்ட தோழர்களாக இருந்தாலும் பெரும் கம்யூனிச தலைவர்கள் எல்லோரும் பகத்சிங் காலத்திற்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்தவர்கள். பகத்சிங் சமகாலத்தில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோடு அவர் நெருங்கிய தொடர்புகள் வைத்திருந்தார். சோகன் சிங் ஜோஸ் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அன்று வைத்திருந்த தொழிலாளர் விவசாயிகள் கட்சியின் பஞ்சாப் தொழிலாளர் விவசாயிகள் கட்சியின் பொறுப்பாளர், கீர்த்தி இதழை நடத்தியவர், கீர்த்தி இதழின் ஆசிரியர், அவர் கம்யூனிஸ்ட் சோகன் சிங் ஜோஸ். முசாஃபர் அகமதை சந்தித்திருக்கிறார். பகத்சிங் நடத்திய பஞ்சாப் நவஜவான் பாரத் சபா சிறப்பு அழைப்பாளர்களாக கம்யூனிஸ்டுகள், இந்தியாவில் இருந்து வந்த கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, அகிலத்தால் அனுப்பப்பட்ட பிலிப் பிராட் போன்ற தலைவர்களும் அங்கே உரையாற்றி இருக்கிறார்கள் அந்த நிகழ்வில். ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்து விட்டது. இவர்கள் பகத்சிங் தலைமறைவாக இருந்ததால் புத்தகங்கள் கிடைக்கவில்லை, அதனால் அவருக்கு மார்க்சியத்தின் முழுமையான புரிதல் இல்லை. இதை நான் சொல்லவில்லை, இதை சாதாரணமான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர் சொல்லியிருந்தார், அவருடைய புரிதல் சொல்லிவிட்டார் என்பது அல்ல. ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் அவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த தோழர் அவர்கள், அவர் எழுதிய பகத்சிங்கிற்கு பகத்சிங் நூலுக்கு எழுதிய, சிவவர்மா எழுதிய நூலுக்கு எழுதிய முன்னுரையில் பகத்சிங் ஏன் அந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு தனிநபர் ரீதியான செயல்களில் ஈடுபட்டார் என்பதை விளக்கும் போது அவர் சொல்கிறார், அவருக்கு புத்தகங்கள் கிடைக்கவில்லை. இப்போது கிடைப்பது போல் புத்தகங்கள் கிடைத்திருந்தால் அவர் அப்போதே சரியான கம்யூனிஸ்டாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்திருப்பார். அவர் சிறைக்கு சென்ற பிறகுதான் புத்தகங்கள் கிடைத்தது. புத்தகங்களை படித்து அவர் கம்யூனிஸ்டாக மாறிக்கொண்டிருந்தார் என்ற கருத்தை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கும் அளவிற்கு சுதந்திர போராட்ட காலத்தில் பகத்சிங்கிற்கு பிறகு சுதந்திர போராட்ட அந்த இயக்கத்திற்குள் வந்தவராக இருந்தாலும் மூத்த தலைவராக இருக்க அப்படிப்பட்ட தலைவர்களே சொல்லும் போது அது இந்தியா முழுவதும் அப்படிப்பட்ட கருத்து. பகத்சிங் ஒரு இளைஞர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடைய புரிதலுக்கெல்லாம் அளவுக்கு புரிதல் இல்லாத ஒரு அவசரப்பட்ட இளைஞர், தவறாக திட்டமிடாமல் விளைவுகளை பற்றி அறியாமல் இதை செய்துவிட்டார் என்பது போன்ற கருத்துக்கள் பரப்பியிருக்கிறது. பகத்சிங் மீதான தவறான அபிப்பிராயங்களை எல்லாம் நாம் இதில் பேச முயன்றால் நமக்கு இந்த ஒரு கூட்டம் பத்தாது. தொடர்ச்சியாக நாம் இதுபோல் அவருடைய தவறான பிரச்சாரங்களை ஒவ்வொரு அம்சங்களாக எடுத்து நாம் தொடர்ச்சியாக இதே பணியை நாம் செய்து கொண்டே இருந்து
அதிகபட்சமாக தவறான புரிதல்களை அகற்றுவதுதான் பகத்சிங்கிற்கு நாம் செய்யும் மிக சரியான அனுஷ்டிப்பா அவருடைய நினைவு கூறுவதாக இருக்கும். அதில் ஒரு அம்சம், இப்படி அவர் புரிதல் இல்லாதவர், கம்யூனிசத்தை முழுமையாக உள்வாங்காமல் அவர் இந்த அவசரப்பட்ட கைதாகிவிட்டார். கைதாகி சிறைக்கு சென்ற பிறகுதான் அவர் கம்யூனிசத்தை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டார். அவர் கடைசியில் ஜெயிலில் படிக்கும் போது, தூக்கு மேடைக்கு போகும்போது கூட லெனின் புத்தகத்தை வைத்திருந்தார். இப்படி தவறாமல் ஒரு கிளிப்பிள்ளை பாடமாக பகத்சிங்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது முழுமையான உண்மை அல்ல. அவர் பகத்சிங் தோழர் ரணதீபன் அவர்கள் சொன்னது போல அவர் சொன்ன அந்த மார்க்சிய புரிதல் எல்லாம் அவர் சாண்டர்ஸ் கொலைக்கு முன்பாகவே கீர்த்தி இதழில் எழுதிய, கீர்த்தி இதழ் மட்டுமல்ல, பிரதாப் உள்ளிட்ட பல இதழ்களில் அவர் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் உருது மொழியிலும் எழுதிய பல கட்டுரைகளில் அவர் தெளிவான புரிதல் உள்ள ஒரு மார்க்சிய சிந்தனையாளர், ஒரு கம்யூனிஸ்ட், சுயமான சிந்தனை உள்ள கம்யூனிஸ்ட் என்று நான் எதற்காக அதை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்தியாவில் கம்யூனிசத்தை உள்வாங்கியவர்கள், கம்யூனிசத்தை பெற்றவர்கள் இரண்டு வகை உண்டு. ஒன்று, மேலை நாடுகளில் படிப்பதற்காக லண்டனுக்கு படிக்க சென்ற போது அங்கு பல்கலைக்கழகங்களில் மார்க்சிய ஞானம் பெற்று கம்யூனிஸ்டாக மாறிய தோழர்கள் பெரும்பகுதி இருக்கிறார்கள். அகிலத்தோட தொடர்பு, எம்என் ராய் அவர்களோட தொடர்பு, அந்த தொடர்புகளின் மூலம் ஜெர்மன் அல்லது சோவியத் யூனியனுக்கு சென்று தாஸ்கண்ட் மூலமாக, அந்த தாஸ்கண்டில் கீழை தேச பல்கலைக்கழகத்தில் மூலமாக கம்யூனிசத்தை பயின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டு வகையிலும் பகத்சிங் கம்யூனிசத்தை பயிலவில்லை. அவர் தன்னுடைய சொந்த முயற்சியின் விளைவாக, தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு மார்க்சிய ஆசான்களின் புத்தகங்களை படித்து, அதன் அடிப்படையில் மார்க்சிய ஆசான்களின் இயக்கவியல் பார்வையை உள்வாங்கி, அந்த பார்வையை கொண்டு தன் முன் நடந்த நிகழ்வுகளை, வர்க்க பார்வையுடன் பார்த்து அவர் முடிவுக்கு வந்ததை எழுதினார். அந்த முடிவின்படி செயல்பட்டார். இதுதான் அவருடைய ஒரிஜினல் திங்கிங், சுயமான சிந்திக்கும் கம்யூனிஸ்டாக அவரை நான் பார்க்கிறேன். அந்த வேறுபாடு நாம் கட்டாயம் இந்த வேறுபாட்டை நாம் மக்களிடம், இளைஞர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் மற்றவர்களின் கருத்தை லெனின் சொல்லிவிட்டார், அகிலம் வழிகாட்டி விட்டது என்ற கருத்தை உண்மையாக பின்பற்றி ஒரு மனப்பாடமாக அல்லது தலைமையின் துதியின் காரணமாக முடிவுகளை எடுக்கும் ஒரு பின்பற்றும் கம்யூனிஸ்ட் அல்ல, தலைமையை பின்பற்றும் கம்யூனிஸ்ட் அல்ல, அவர் ஒரிஜினலாக சிந்திக்கும் ஒரு அசல் சிந்தனையாளராக பகத்சிங் இருந்தார் என்பது நாம் அவருடைய எழுத்துக்கள், அவருடைய வரலாறை படிக்கும் போது நமக்கு தெரிகிறது. தோழர், டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லிருங்க தோழர், நான் அதுக்குள்ள கொஞ்சம் முடிச்சுக்கிறேன் என்பது நமக்கு தெரிகிறது. இது ஒரு அம்சம். ஆனால் இந்த கருத்துக்களை பகத்சிங் அவருடைய எழுத்துக்கள், அவருடைய சேக்குவாரா சொன்னது போல பேரன்பும் பெருங்கோபமும் என்பதை பகத்சிங்கிடம் பார்க்கலாம். நாம் அவருடைய வரலாறை படிக்கும் போது, அவருடைய எழுத்துக்களை படிக்கும் போது நமக்கு ஒரு பிம்பம் வரும். பகத்சிங் ரொம்ப சீரியஸான, அவர் எப்ப பார்த்தாலும் ரொம்ப சீரியஸா இருப்பார். ஆனால் அவருடன் பழகியவர்கள் எழுதுவது, அவரை பற்றி எழுதுவது எல்லாமே அவர் ரொம்ப ரொம்ப எப்பவுமே ஜாலியா ஜோக் அடிச்சுக்கிட்டு, ஈவன் பிராக்டிக்கல் ஜோக்ஸ், அதாவது ஒரு சும்மா விளையாடுறது, அடிச்சு விளையாடுறது, மல்லுக்கட்டி விளையாடுறது, இது மாதிரியான விளையாட்டுகளுடைய ஒரு இளைஞர். அதைத்தான் அவருடைய வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும். ஆனா கருத்துக்கள்ங்கிறது வரும்போதுல அவர் அவ்வளவு சீரியஸான, எந்த அம்சத்தையும் விடாமல் பார்க்கக்கூடியவராக நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட
சமூக மாற்றத்திற்காக இருக்கணும், நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் இருக்கக்கூடிய நம்மை போன்ற தோழர்கள் அவற்றிலிருந்து எடுத்துக்கிற வேண்டிய படிப்பினை. நம்ம சீரியஸான விஷயம் பேசுறோம், அதனால நம்ம எப்பவுமே டெட் சீரியஸா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது வந்து இது எல்லாமே அது வந்து நம்மை வெகுஜனங்களோட கலப்பதிலும் அவர்களோடு நாம் நம் கருத்துக்களை கொண்டு செல்வதிலுமான இடைவெளியை அதிகமாக்கும். ஆனால் பகத்சிங் ரொம்ப ரொம்ப இயல்பானவர், ரொம்ப ரொம்ப ஜாலியானவர். கல்லூரிகளிலும் ஹாஸ்டல் விடுதிகளிலும் எப்போதும் அவரை பற்றி சொல்லும் போது அவருடைய பேண்ட் பாக்கெட்ல நிறைய பாக்கெட் வச்சு தச்ச பேண்ட் போட்டிருப்பாரு. சட்டைகள்ல நிறைய பாக்கெட், எல்லா பாக்கெட்லயும் புத்தகம் வச்சிருப்பாரு. எதையாவது ஒண்ணு வந்து எப்பயுமே படிச்சுக்கிட்டு இருக்கிறது. அது ஒரு படிப்புங்கிறது. அதை பற்றி அவர் சொல்லும் போதுல வந்து அவர் எப்ப படிக்க ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறத சொல்லும் போதுல வந்து, நாங்க ஒரு இயக்கத்தை, ஒரு புரட்சியை நடத்த போறோம், இந்தியாவில் ஒரு புரட்சியை நடத்த போறோம் நாங்க சொல்றோம். மற்ற அமைப்புகளும் புரட்சியை நடத்த போற அமைப்புகள்னு இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே சரியான விஷயங்கள் இல்ல, சரியான இதுல நாங்க அவங்கள விமர்சனம் பண்றோம். நீங்க சரியான அமைப்புகள் கிடையாது, சரியான வழி கிடையாது, இதுதான் சரியான வழின்னு விமர்சிக்கிறோம். ஆனா காக்கோரி வழக்குல வந்து எல்லா தலைவர்களுக்கும் சிறைக்கு போயிட்டாங்க. பகத்சிங் மாதிரி, ஏன்னா இன்னொன்னு வந்து நீங்க பகத்சிங்கை இந்த பயங்கரவாத அமைப்புகள், பயங்கரவாத செயல்பாடுகளை செய்த அமைப்பு தான் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன். பகத்சிங் இணைந்த ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் சந்திரசேகர் ஆசாத், என் சன்யால் தலைமையில் இருந்த அமைப்பு. ஆனால் அந்த அமைப்பு நடத்திய எந்த பயங்கரவாத நடவடிக்கைகளும் பகத்சிங் உடன்பட்டதும் இல்லை, அதில் கலந்து கொண்டதும் இல்லை. காக்கோரி ரயில் கொள்ளை சம்பவம் நடக்கும் போதும் பகத்சிங் அந்த அமைப்பில் தான் இருக்கிறார். அந்த சம்பவத்தில் அவர் கிடையாது, கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் விவாதித்துக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போதே அவர் எழுதிய கட்டுரைகள் அவை அனைத்தும் நமக்கு அறிய தருவது அதைத்தான். அப்போது அந்த ரயில் கொள்ளை வழக்கில் சந்திரசேகர் ஆசாத்தை தவிர அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். அனைத்து மேல்மட்ட தலைவர்களும் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டு விட்டார்கள். ஒரு சிலர் தவிர மற்ற அனைவரும் தூக்கிலிடப்பட்டு விட்டார்கள். கைது செய்யப்பட்ட அந்த காலகட்டங்களில் நான் ஏன் நாத்திகன் படித்தால் தெரியும். நான் ஏன் நாத்திகனை தோழர்கள் மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்தால் அதில் இந்த விஷயத்தை அவரே சொல்லியிருப்பார். இப்படி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறது? தலைமை இல்லை. தலைமை இல்லாத நிலைமையில வந்து யார் வழிகாட்டுறது? நம்ம அமைப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது, நம்ம அமைப்பு தலைமை இருக்கும் போதுல வந்து புரட்சியை பற்றி, அடுத்த அமைப்புகளை பற்றி விமர்சனம் செய்யும் போது நிறைய விமர்சனம் செஞ்சோம். அவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க, அதை அப்படியே எழுதுறாரு, கேலி பண்றாங்க. நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்மளை கிண்டல் பண்றாங்க. அப்ப இதுல இருந்து எப்படி மீள்றது அப்படின்னு நான் யோசிக்கும் போது படிக்க ஆரம்பிச்சேன். மார்க்சிய ஆசான்களுடைய இலக்கியங்களை படிக்க ஆரம்பிச்சேன். படிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது, புரட்சியை நடத்திய எல்லாருமே நாத்திகர்களாக இருக்காங்க. அப்படித்தான் நான் நாத்திகத்துக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுல அவர் சொல்ல வர்றது எப்படி நாத்திகத்துக்கு வந்தேன்றத சொல்றாரு. ஆனா நம்ம எடுத்துக்கிறதுக்கு அதுல வந்து தலைமையே இல்லாமல் போன பிறகு துவண்டு போறதோ, அதுல இருந்து வந்து நம்ம வந்து இடிஞ்சு உட்கார்ந்துறதோ, இன்னுமே எல்லாமே முழுகி போச்சுன்னு உட்கார்ந்துறதோ வந்து இல்ல. தலைமை சொல்லி நம்ம செய்ய வேண்டிய காலகட்டம் முடிஞ்சிருச்சு. தலைமை இல்லைன்னா நம்மளே அந்த வேலையை செய்யணுங்கிற அந்த உறுதி. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம அப்படித்தான் இருக்கோம். சோவியத் யூனியன் இல்ல, அகிலம் இல்ல. எல்லா விஷயங்களையும், உலகில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், சர்வதேச விஷயங்களையும் மார்க்சிய அடிப்படையில் வழிகாட்டுவதற்கு அகிலம் போன்ற ஒரு சர்வதேச தலைமை இல்லை. புரட்சியை நடத்தி தலைமை என்பது கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பொறுத்தவரை கருத்துக்கள் 1000 கருத்துக்கள் இருந்தாலும் அது ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு வழிகாட்டும் தலைமையாக ஆவது என்பது, எந்த கருத்து ஒரு நாட்டில் புரட்சியை ஸ்தாபிக்கிறதோ அந்த கருத்தை முன்மொழிந்தவர்கள் தான், அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் கருத்துக்களாக வரும்.
இன்று அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் கட்சிகளும் உலகத்தில் இல்லை. எல்லா நாடுகளிலும் கம்யூனிஸ்டுகளும் ஒரு கட்சியை கட்டி புரட்சியை நடத்துவதற்காக அந்தந்த நாடுகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை போலவே. அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்மளே சிந்திக்க வேண்டிய கட்டம். பகத்சிங் எப்படி தலைமையெல்லாம் ஜெயிலுக்குள்ள போன பிறகு நம்மளே சிந்திக்கணுங்கிற நிலைமைக்கு வந்தாரோ, அந்த மாதிரியான கட்டத்தில் அது அது நமக்கான வழிகாட்டுதல். படிக்கிறது, மார்க்சிய இலக்கியங்களை படிக்கிறது. அந்த அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல அவர் எப்பயுமே படிச்சுக்கிட்டே இருக்காரு, படித்துக் கொண்டே இருக்கிறார். இவங்க சொல்ற மாதிரி ஜெயிலுக்கு போன பிறகுதான், ஜெயில்ல என்ன இவங்க சொல்றத வச்சு பார்த்தா ஜெயில்ல ஏதோ லைப்ரரி இருக்கிற மாதிரியும், அந்த லைப்ரரியில மார்க்சிய இலக்கியங்களா பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிகள் அடிக்கி வச்சிருக்கிற மாதிரியும், இவர் இந்த லைப்ரரியன்ட்ட சொல்லி சொல்லி ஒவ்வொரு மார்க்சியா லெனின், மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின் புத்தகங்கள் எல்லாம் மார்க்சிய இலக்கியங்களை எல்லாம் படிச்சு படிச்சு கம்யூனிஸ்ட் ஆன மாதிரியும் இவங்க ஒரு கதையை கட்டமைக்கிறாங்க. மேலோட்டமா பார்த்த உடனே ஜெயிலுக்குள்ள போன பிறகுதான் அவருக்கு கிடைச்சிச்சு போல, ஆமா இல்லைன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிறது தான் தோணும். ஆனா வெளியில கிடைக்காத மார்க்சிய இலக்கியங்கள் பிரிட்டிஷ்காரன் ஜெயிலுக்குள்ள எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஜெயிலுக்குள்ள எப்படி கிடைச்சி? அவருடைய கடிதங்கள் நம்ம பாக்குறோம். கேளாத செவில் கேட்கட்டும்ல அந்த கடிதங்களும் இருக்கு. எனக்கு இந்த புத்தகத்தை கொண்டு வா அப்படின்னு கடிதம் எழுதுறாரு. ஒவ்வொரு கடிதம் எழுதும் போதும், வெளியில இருக்கிற தோழர்களுக்கு எழுதும் போதும், உறவினர்களுக்கு எழுதும் போதும், தம்பிக்கு எழுதும் போதும், இந்த புத்தகத்தை எடுத்து வா, அவர்கிட்ட கேளு, இந்த புத்தகம் அவர்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இந்த புத்தகம் அந்த துவாரகாதாஸ் லைப்ரரியில இந்த புத்தகம் இருக்கு, அவர்கிட்ட கேளு. இது பூரா வெளியே அவர் எங்கெங்கெல்லாம் இந்த புத்தகம் கிடைக்கும்னா அவருக்கே தெரியும். வெளியே அவர் இருக்கும் போதே எல்லாவற்றையும் படித்து ஒரு திட்டமிட்டுத்தான் அவர் அந்த நாடாளுமன்றத்தில் வெடிகுண்டு வீசுகின்ற அந்த நிகழ்வை அந்த முடிவை எடுத்தார். ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் சோசியலிச கருத்துக்கள் இந்திய மக்களிடம், தொழிலாளர்களிடம், இளைஞர்களிடம் வெகுவாக பரவவில்லை. சோவியத் யூனியனை பற்றி கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் சோவியத்துகளுக்கு எதிரான பிரச்சாரங்கள், கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான பிரச்சாரங்கள் எல்லாவற்றையும் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் சோசியலிச கருத்துக்கள் பரவலாக அறியப்படாத தருணம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிகவும் அந்த காலகட்டத்தில், பகத்சிங்கின் காலகட்டத்தில் 1924 இருந்து 1931 வரை, பகத்சிங் தூக்கிலிடப்படும் வரை காலகட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பகத்சிங் அமைப்பை விட பலவீனமான கட்சி. அது மிக முக்கியமான வரலாறு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறை எழுதுபவர்களும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக எழுதியவர்களாக இருந்தாலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எழுதியவர்களாக இருந்தாலும், பகத்சிங் அமைப்பை ஒரு சிறிய அமைப்பு என்று, ஏதோ ஒரு குழு என்றுதான் வர்ணிக்கிறார்கள். ஆனால் உண்மை அது கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை விட வலிமையாக மாநில அளவில், இந்திய அளவில் பல மாநிலங்களில் தொடர்புகளையும் நெட்வொர்க்குகளையும் கொண்ட கட்சி. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் இருக்கிறது. இதுதான் கான்பூர் சதிவழக்கு பிரபலமான முதல் கம்யூனிஸ்ட் போல்ஸ்விக் சதிவழக்கு என்று அறியப்படக்கூடிய கான்பூர் சதிவழக்கை கைது செய்யப்பட்டிருந்த முசாஃபர் அகமது எழுதுகிறார், கான்பூர் சதிவழக்கை பார்வையிடுவதற்காக யார் யாரெல்லாம் பார்வையாளர் அரங்கில் இருந்தார்கள் என்று சொல்லும் போது, பகத்சிங்கின் HSRA அமைப்பிலிருந்து, அப்போது HRA அமைப்பிலிருந்து ஒருவர் இந்த வழக்கு நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்காக வந்திருந்தார். ஒவ்வொரு வாயிலாவுக்கும் வருவார் என்று சொல்கிறார். கான்பூர், உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய கான்பூர், பஞ்சாப், மேற்கு வங்காளம், பட்டுகேஸ்வர் தத் உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்த தோழர் பேர் டக்குன்னு மறந்துருச்சு, அவர் மேற்கு வங்காளம், SN சன்யால் மேற்கு வங்காளம், ஊபி, ஐக்கிய மாகாணம், பஞ்சாப், எல்லா மாகாணங்களிலும், தமிழ்நாட்டை தவிர, தமிழ்நாட்டில்
தொடர்புகள் இருந்ததா என்பது ஆய்வுக்குரியது. ஆனால் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட பிறகு பகத்சிங்குடைய அமைப்பைச் சேர்ந்த HSRA தோழர்கள் நாடெங்கும் சிதறிய காலகட்டத்தில் ஊட்டியில் வைத்து ஒரு HSRA ஒரு கைது செய்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டிலும் தொடர்புகள் இருந்திருக்கலாம். நமக்கு தெரியவில்லை. ஒரு நிமிஷம் கால் வந்து தமிழ்நாட்டிலும் தொடர்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அந்த காலகட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் கிடையாது. மகாராஷ்டிரா எஸ்ஏ டாங்கே, மேற்கு வங்காளம் தோழர் முசாஃபர் அகமது, இந்த ஒரு சில மாகாணங்கள், ஐக்கிய மாகாணம், இது போன்ற சில அமைப்புகள். சென்னை மாகாணத்தில் இருந்தவர்களும் எஸ்ஏ டாங்கே, எம்என் ராயுடைய அகிலத்தின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இங்கே சென்னை மாகாணத்தில் இருந்த சிங்காரவேலர் அவர்கள், அவர் அகிலத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, சர்வதேச கட்சி என்பதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய அந்த முதல் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாட்டிலேயே அவர் இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்கக்கூடாது, இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு தான் இருக்கணும், போல்ஸ்விக்குகளோடு அகிலத்தோடு எந்த தொடர்பும் இல்லை என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னவர். கடைசி வரை அதை கடைபிடித்தவர். அகிலம் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்ட சொன்னால் இவர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி என்ற கட்சியை கட்டுகிறார்கள். அகிலம் ஒரு தீர்மானம் போட்டு எம்என் ராயை கடுமையாக கண்டனம் செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர் விவசாயிகள் கட்சியும் கலைக்கப்பட வேண்டும், கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயரில் தான் செயல்பட வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் அது கலைக்கப்பட்டது. ஆனால் சிங்காரவேலர் அதை கடைசி வரை கலைக்கவே இல்லை. தமிழ்நாட்டின் வரலாறு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு என்பது சிங்காரவேலர் மறைவுக்கு பிறகுதான் துவங்குகிறது என்ற உண்மை இதை உணர்த்தும். அப்ப பகத்சிங்குடைய அமைப்புங்கிறது அன்றைக்கு வலுவான அமைப்பாக இருந்தது. ஒப்பீட்டளவில் காங்கிரஸ் அளவிற்கு வலுவான அமைப்பாக இருந்தது அவர்கள். ஆனால் கம்யூனிச இலக்கியங்கள், கம்யூனிச கருத்துக்கள் பரப்பப்படவில்லை. ஆனால் இந்த சூழலில் கம்யூனிஸ்ட் கருத்துக்களை பரப்புவதற்காக எந்த முயற்சிகள் எடுத்தாலும் கைது செய்யப்படுகிறார்கள். போல்ஸ்விக் சதி வழக்குகள் தொடரப்படுகிறது. கம்யூனிஸ்டுகள் மீதான சதி வழக்குகள் அதுதான். சோசியலிசத்திற்கு ஆதரவு கருத்துக்கள் எழுதினால் பத்திரிகைகள் தடை செய்யப்படுகிறது. அப்ப கருத்துக்களை விரைவாக பரப்ப வேண்டும் என்ற ஒரு குறுகிய காலத்திற்குள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சாண்டர்ஸ் இது போன்ற ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்ட சூழ்நிலையில் சாண்டர்ஸ் கொலை நடக்கிறது. அது ஒரு எழுச்சியை உருவாக்குவதற்காக, ஒரு பெரும் அவமானத்தை எதிர்கொள்வதற்காக, தேச அவமானத்திற்கு பழி தீர்ப்பதற்காக அந்த முடிவு எடுக்கப்படுகிறது. அந்த முடிவில் எடுக்கப்பட்ட பிறகு அந்த கால சூழலில், அதாவது 1928 டிசம்பர் சாண்டர்ஸ் கொலை வழக்கு, 1928 ஏப்ரல் சோசியலிச ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் HSRA என்று மாற்றப்படுகிறது. சோசியலிச லட்சியம் அமைப்பில் சேர்க்கப்படுகிறது. அனைத்து தோழர்களும் அதை ஏற்றுக்கொண்டு சோசியலிசத்தை கொண்டு வருகிறார்கள். சோசியலிசம் தான் லட்சியம் இதை பெயரிலே பிரகடனப்படுத்துவதற்காக HSRA என்று மாற்றுகிறார்கள். அதன் பிறகுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பழைய பயங்கரவாத நடவடிக்கைகள் இது எல்லாம் கைவிட்டு அமைப்பு முடிவுக்கு இந்த சூழ்நிலையில் வெளிப்படையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதன் அடிப்படையில் பழைய வழக்குகளுக்காக தோழர்கள் விரட்டப்படுகிறார்கள், சூறையாடப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள், கண்காணிக்கப்படுகிறார்கள். சுதந்திரமாக எங்கும் அரசியல் வேலை செய்யப்படவே முடியவில்லை. தலைமறைவு
ஆக இருக்கும்போது மக்களை சந்திக்க முடியவில்லை, அணிதிரட்ட முடியவில்லை, தொழிலாளர்களை அணிதிரட்ட முடியவில்லை, இளைஞர்களை அணிதிரட்ட முடியவில்லை என்ற இக்கட்டான நிலையை உணர்ந்து சந்திரசேகர் ஆசாத் ஜவஹர்லால் நேருவை அணுகி ஒரு உதவி கேட்கிறார். இந்த வழக்குகள் எல்லாம் நாங்கள் இந்த காரணங்களுக்காக நாங்கள் இந்த முடிவுகளுக்கு வந்திருக்கிறோம். இந்த தொடர் ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க. அதான் முடிக்க போறேன், பிடிச்சது. அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போதுல அது வாய்ப்பு இல்லை, காந்தியை ஒத்துக்கிற மாட்டாரு, அதை பற்றி நாம் பேச முடியாதுன்னு சொன்ன சூழ்நிலையில, வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் இந்த குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வேலைகளை மாநிலம் இந்தியா முழுவதும் சோசலிசத்தை கருத்துக்களை கொண்டு போக வேண்டும் என்ற சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் தீங்கு விளைக்காத வெடிகுண்டை வீசி வலிய கைதாகி அதன் மூலமாக நாடு முழுவதும் சோசலிச கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்ற திட்டமிட்டு கிடைத்திருக்கக்கூடிய குறுகிய வாய்ப்பில் இதை முழுமையாக இந்த கருத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை திட்டமிட்டு பிரச்சார நீதிமன்றங்களை பிரச்சார மேடையாக்கி நாடு முழுவதும் இந்தியா உலகம் முழுவதுமே இதை கவனிக்க வைத்து அவருடைய ஒவ்வொரு பேச்சும் பத்திரிகைகளில் செய்திகளாக்கப்பட்டு அனைத்தும் பிரச்சாரம் வெளியில் இருக்கும் தோழர்களால் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு அந்த செய்திகள் பத்திரிகை செய்திகளுக்கு கொடுக்கப்பட்டு நாடு முழுவதும் சோசலிசமா காந்திய வழியா, ஜனநாயகமா சோசலிசமா, காந்தியின் வழியா பகத்சிங்கின் வழியா என்ற மிகப்பெரிய விவாதத்தை அந்த குறுகிய 2 ஆண்டு காலத்திற்குள் பகத்சிங்கால் அவருடைய தியாகத்தால் அந்த திட்டமிடலால் உருவாக்கப்பட்டது. கிடைத்திருக்கிற தருணங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த பக்குவத்தை, அந்த வழிகாட்டுதலை இந்த நிகழ்விலிருந்து பகத்சிங்கிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பகத்சிங்குடைய அனைத்து கருத்துக்களும் முழுமையான கருத்துக்கள் என்று நாம் பகத்சிங்கிடம் எல்லாமே இருக்கிறது, அது அவர் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார் அப்படி என்று நாம் சொல்லவில்லை. பகத்சிங்கிடம் எல்லா கருத்துக்களும் இருக்கிறது, எல்லாமே ஆரம்ப நிலை கருத்துக்களாக அந்த காலகட்டத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட வரலாற்றில் கொடுக்கப்பட்ட காலத்திற்குரிய கருத்துக்களாக இருக்கிறது. நாம் பகத்சிங் வழியில் அதை செழுமைப்படுத்த வேண்டும். இன்றைய காலகட்டத்தை ஒட்டி நம்முடைய சொந்த புரிதலையும் மார்க்சிய இலக்கியங்களை படிப்பதன் மூலமாக அதை வளர்த்தெடுக்க வேண்டும். நாத்திகமா, பெரியாரின் நாத்திகம் வேறு, பகத்சிங்கின் நாத்திகம் வேறு. மதச்சார்பின்மையா, காந்தியின் மதச்சார்பின்மை வேறு, பகத்சிங்கின் மதச்சார்பின்மை வேறு. தலித் விடுதலையா, இன்று இருக்கக்கூடிய அம்பேத்கர் முதற்கொண்டு தலித் விடுதலை அமைப்புகள் சொல்லும் தலித் விடுதலை வேறு, பகத்சிங் சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட தீண்டத்தகாத மக்களின் முழுமையான விடுதலை என்று பகத்சிங் சொல்லக்கூடிய வழிகள் என்பது வேறு. எல்லாவற்றையும் தாண்டி கண் முன்னால் காட்டும் முரண்பாடுகளை மட்டும் பார்த்து கொண்டு அந்த முரண்பாடுகளுக்காக இயக்கம் கட்டுபவர் கம்யூனிஸ்ட் அல்ல. அந்த முரண்பாடுகள் தீர்க்கப்பட்டால் அடுத்து வெளிவரக்கூடிய முரண்பாடு எது என்பதை பார்க்க முடிந்தவர் தான் இயக்கவியல் பார்வை உள்ளவர். அப்போ முரண்பாட்டுக்குள் முரண்பாட்டை பார்க்க தெரிந்தவர் பகத்சிங். இந்திய வெள்ளை ஏகாதிபத்தியத்தைக்கும் மக்களுக்கும் இடையிலான முரண்பாடை தீர்ப்பதற்காக விடுதலை போராட்டத்தில் வெற்றி பெற்றால், வெள்ளையனை வெளியேற்றினால் அடுத்து வரக்கூடிய முரண்பாடு இந்திய மக்களுக்கும் இந்திய முதலாளிகளுக்குமான முரண்பாடாக இருக்கும். அப்போது வெள்ளை முதலாளிகள் போய் கருப்பு முதலாளிகள் வருவதால் நமக்கு எந்த பயனும், காந்தியின் தலைமையிலான சுதந்திரத்தால் எந்த பயனும் இல்லை என்று அறிவித்தவர். சோசலிச தொழிலாளர்கள் விவசாயிகள் தலைமையில் நடக்கக்கூடிய சோசலிச புரட்சி தான் இந்திய தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் விடுதலையை தேடித்தரும் என்று சொன்னவர். இந்த வேறுபாடுகளை, இந்த கருத்துக்களை இன்னும் நாம் செழுமைப்படுத்தி மிக பகத்சிங்கை பற்றி புகழ்வதற்கோ, பகத்சிங்கை பற்றி எனக்கு தெரியும், நான் பகத்சிங் விஷயத்தில் பகத்சிங்குடைய கருத்துக்களில் கரைத்து குடித்தவன் என்பதற்காக பகத்சிங் பக்தர்களாகவோ பகத்சிங் ரசிகர்களாகவோ இருப்பதற்காக அல்ல. நாம் பகத்சிங்கை, அவருடைய கருத்துக்களை, அவருடைய இயக்கவியல் பார்வையை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான்
நாம் பகத்சிங்கை அனுஷ்டிக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த பகத்சிங் நினைவு நாளில் பகத்சிங்கை படிப்போம். பகத்சிங் கை கொண்ட மார்க்சிய இயக்கவியல் பார்வையை கை கொள்வோம். பகத்சிங் கனவு கண்ட சோசலிச இந்தியாவை படைப்போம். நன்றி தோழர். மிக